السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني فكان معي في الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான நிர்வாக பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த அவனுடைய மஸ்ஜிதில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை தந்தருள் புரிவதோடு மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தையும், கஅபத்துல்லாஹ் குடும்பத்தோடு சென்று தவாஃபுகள், உம்ராக்கள், ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மில் இருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், மஷாயிഖமார்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், இவ்வூர் வாசிகள், ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் மனவரையை விட சிறந்த அறையாகவும் சுவன பூஞ்சோலையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக.
அருமையானவர்களே, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்களுடைய அங்க அசைவுகள் அனைத்தும் பதியப்பட்டு அது இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களால் அணுவணுவாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு அற்புத தலைவரின் உம்மத்துகள் நாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நேற்றைக்கு வந்த தலைவர்களுடைய வரலாறுகளை இல்லாத பொழுது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அற்புத தலைவர், நம்முடைய வணக்கத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் தலைவர், நம்முடைய அரசியலுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்தின் தலைவர், நம்முடைய விஞ்ஞானத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய வீட்டு நிர்வாகத்துக்கு வரையிலும் தலைவர். எந்தெந்த துறைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் ஒரே தலைவர், உன்னத தலைவர், வழிகாட்டுதலை விட்டு சென்ற தலைவர். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற அல்லாஹ்வால் அறிமுகம் செய்யப்பட்ட தலைவர். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி. இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் நிறைவு பெறுவதற்கு முன்னால் எந்தெந்த சுன்னத்துகள் நம்மிடத்தில் இல்லையோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எத்தனையோ நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அதை எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணை தந்தவன் பார்வையை தந்தான், காதை தந்தவன் கேட்க வைத்தான், மூக்கை தந்தவன் நுகர வைத்தான், இதயத்தை தந்தவன் சிந்திக்க வைத்தான், மூளையை தந்தவன் செயல்பட வைத்தான். இவ்வளவு நிஅமத்துகள். ஒரு டயாலிசிஸ்க்கு போகிற பிள்ளையோடு கேட்டு பார்த்தால் தெரியும். கிட்னியை தந்தவன் இயங்க வைத்தானே. அவ்வளவு நிஅமத்துகள். அல்லாஹ் பரிபூர்ணமாக்குவானாக. அவைகளிலெல்லாம் மிகப்பெரிய நிஅமத் என்ன நிஅமத்? என்னையும் உங்களையும் நம்முடைய ஈருலக வேந்தர், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். தக்கலையில் வாழும் வீரப்பா சொல்வார்கள், கண்மணி நாயகத்தின் உம்மத்தாக எங்களை பிறக்க வைத்ததற்கு மட்டும் 100 ஆண்டுகள் தலை கீழாகவும் கால் மேலாகவும் கிடந்து வணங்கினாலும் அதற்கு நாங்கள் நன்றி செய்தவர்களாக ஆகிவிட முடியாது என்பார்கள். உண்மை அதுதான். அருமை சகோதரர்களே, நமக்கென்று எந்த ஒரு பாதையும் விட்டு வைக்கப்படவில்லை. எங்கு திரும்பினாலும் நமக்கு ஒரு வழிகாட்டுதல், எங்கு திரும்பினாலும் வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலின்படி உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் சிறந்தவர்களாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது. ஹத்தா யகூன மா ஜிது பிஹி ஹத்தா யகூன ஹவாஹு மா ஜிது பிஹி. உங்களுடைய மனோ இச்சை நான் எதை கொண்டு வந்தேனோ அதை விருப்பப்படக்கூடியதாக மாற வேண்டும். நாம சொல்லுவோம் இல்ல, எனக்குன்னு ஒரு பிரியம் இருந்தது, எனக்குன்னு நீல கலர் சட்டு தான் எனக்கு விருப்பம், ஆனா என் மனைவிக்கு அது பிடிக்கல, அதனால நான் அதை விட்டுட்டேன். எனக்கு இப்பொழுதும் நீல கலர், உதாரணத்திற்கு நீல கலரை பார்த்தால் எனக்கு பிரியம், ஆனால் என் மனைவிக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை விட்டு விட்டேன். இந்த நிலைக்கு நம்மை நாம் ஆளாக்கினால்தான் நாம் உண்மையான முஃமினாக முடியும். அருமையானவர்களே, நம்ம எத்தனை பெர்சன்டேஜில் நாம் இருக்கிறோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைந்தது. அல்லாஹுவும் அதைத்தான் சொல்லுகிறான்,
வமா ஆத்தாக்குமுர் ரசூல், உங்களுடைய ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, எதை தடுத்தார்களோ அதை விட்டுவிடுங்கள். அருமையானவர்களே, நம்மில் சிலருக்கு இந்த கைலியை விடுக்கிற சமயம் அது கொஞ்சம் கரண்ட காலுக்கு கீழே இயற்கையில விடுவோம். ஆனால் அது எனக்கு பிடிக்காது. ஏன் என்று கேட்கிற பொழுது, இல்ல துவைக்கிற சமயத்துல கீழே கஷ்டப்பட்டு துவைக்கணும், அதல்ல காரணம். என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மாஷூகான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விருப்பப்படவில்லை, எனக்கும் விருப்பமில்லை. இந்த நிலைக்கு நம்மை நாம் ஆட்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என் வழிமுறையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். எச்சி துப்புவதற்கு உலகத்தில் யாராவது எந்த வழிமுறையிலாவது வழி சொல்லி தந்திருக்கிறாங்களா? எச்சி எப்பாவடா பார்த்து துப்பணும். இந்த கொரோனா வந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்லி தந்தாங்க தெரியுமா? உலகத்துல சிரிப்பு கூட்டமாக கிடந்தது. கை எப்படி கழுகணும் அப்படின்னு, கைய ரெண்டை இப்படி இப்படி கழுகணும் என்று ஒரே விளம்பரங்களாக இருந்தது. நம்முடைய உண்மையான முஃமின்கள் இதை பார்த்து சிரித்தோம். ஏன் காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு சிறு வயதிலேயே வுது எப்படி செய்ய வேண்டும் என்கிற பொழுது ஒரு கையினுடைய விரலை இன்னொரு கையின் விரலில் கோதி கழுக வேண்டும், அது சுன்னத் என்றார்கள். இன்றைக்கு நீ 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் கோதி கழுக வேண்டும் என்று சொல்லி தருகிறீர்கள். எச்சி துப்புகிற பொழுது இடது பக்கமாக துப்புங்கள். துப்பிய எச்சை நீங்கள் மண்ணை கொண்டு மறைத்து விடுங்கள் என்று சொன்னார்களே, உலகத்தில் யாராவது சொல்லி தந்திருக்க முடியுமா? கொரோனா காலத்தில் சொன்னார்களே, எச்சி அங்கங்க துப்பாத, துப்புனா மண்ணை கொண்டு மூடியிரு, அதிலிருந்து கிருமிகள் பரவும் என்று சொன்னார்களே. எங்கள் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை தேடி தேடி அலைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. தும்முகிற பொழுது நாம இதையெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்தோம். தும்முகிற பொழுது ஒரு துண்டை என வெறும் கையையாவது வைத்து முகத்தை கொஞ்சம் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, அது என்ன ஒரு துண்டை வைப்பது என்று சொல்லுகிற பொழுது, கொடுமையான நோய்க்காலங்களில் நம்முடைய எச்சில் அடுத்தவர்களுடைய மேலில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வல்லவா எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இந்த கொரோனா காலத்துல தும்மல் வந்தா தும்முவதுக்கு பயமா இருக்கு. பஸ்ல எல்லாம் அடுத்தவன் முறைச்சு பார்த்துருவானோ அப்படின்னு ஒரு விதமான பயம், அடிச்சிருவான் அப்படின்னு ஒரு பயம். தும்மி முடிச்ச உடனே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி தந்தார்களே, அந்த சுன்னத்தில் தான் எத்தனை அர்த்தங்கள். என்னை எவனும் அடிக்கல, நான் தும்மிட்ட நிம்மதியா, நான் யார் மேலையும் எச்சிய கலக்கல்ல, கையில கர்ச்சீப் இருக்குது, முகத்தை மறைச்சுக்கிட்ட, நான் இன்று மறைக்கிறேன், என்னை யாரும் அடிக்கவில்லை. அதற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் போல தெரியுது. தும்மிய பொழுது பக்கத்தில் இருப்பவன் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல அருமை சகோதரர்களே. நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம். இதெல்லாம் விட்ட காரணத்தினால் தான் இன்றைக்கு நம்மை எல்லோரும் எள்ளி நகையாடுகிறார். உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எங்கே மரியாதை? எல்லோரும் குறை சொல்கிறார்கள். சுன்னத்தை நாம் பேணுவோம். யர்ஹமுக்குமுல்லாஹ். இதுக்கு 1000 கருத்துகள் இருந்தால் கூட, நோய் நிரம்பிய காலத்தில் நீ தும்முனா என் மேல எல்லாம் எச்சியெல்லாம் பட வைக்கல, நீ உனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக. அபூ தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய இறைநேசர். ஒரு கப்பல்ல ஏறி ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு வந்து விடுகிறார்கள். வந்து அந்த கரைக்கு இறங்கின உடனேயே அடுத்தால கப்பல் போவேன், இந்த கரையில தங்க, அந்த கப்பல்ல ஏறுகிறார். வந்தவர்கள் கேட்கிறார்கள், ஏதேனும் பொருள் அங்க மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்களா? யாரையும் சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்காமல் விட்டு விட்டு வந்தீர்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, சாமி இருக்கின்றார். அந்த கரைக்கு போனார்கள். அங்கே ஒருவர் இருந்தார். அவரை பார்த்து யர்ஹமுக்குமுல்லாஹ் சொன்னார்.
அல்லாஹ் சொன்னார். அவருக்கு நான் இர்ஹமுக்குமுல்லாஹ், அவர் காது கேட்க நான் சொல்லவில்லை. இது சொல்லுவதற்காக வேண்டி நான் ஏறி வந்தேன். நம்மள மாதிரி உள்ளவனா இருந்தா உலகம் தெரியாத ஆளா இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த கப்பல் அங்கிருந்து புறப்பட்டுட்டு ஒரு சப்தம் கேட்கலாம். இன்ன அபா தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் இஸ்தரா அல் ஜன்னா பி இர்ஹமுக்குமுல்லாஹ், ஒரே ஒரு இர்ஹமுக்குமுல்லாஹ் என்பதை கொண்டு சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். அருமையானவர்களே, இங்கேதான் என் கண்மணி, என் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறார்கள். மன் அஹப்ப சுன்னதி, என் சுன்னத்தை யார் பிரியப்படுகிறார்களோ ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை பிரியப்பட்டு விட்டார். வமன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டு விட்டாரோ அவருக்கு என்ன சன்மானம் தெரியுமா? ஃபகான மஈ ஃபில் ஜன்னah, அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அருமையானவர்களே, மிக இலகு, சொர்க்கத்தை பெறுவது மிக இலகு. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் பாசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கலாம். ஸலவாத்து சொல்வது அவர்களின் மீது உள்ள பாசத்தின் வெளிப்பாடு. எங்கே முஹம்மது முஸ்தபா என்று பெயர் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஸலவாத்து சொல்லுகிறோம் என்றால் அது முஹப்பத்தின் அடையாளம். இது போன்ற மௌலிதினுடைய மஜ்லிஸ்கள், அங்கே என் கண்மணி நாயகத்தினுடைய புகழ் பாடப்படுகிறது. எனக்கு அர்த்தம் தெரியாது, சுபஹான மௌலிதினுடைய அர்த்தமே எனக்கு விளங்காது. ஒன்று மட்டும் விளங்கும், அங்கே ஓதப்படக்கூடியது என் தலைவரின் புகழை ஓதுகிறார்கள். நான் அங்க போய் கையை கட்டிட்டு உட்காருவேன் என்ற நிலை வருகிற பொழுது அது பிரியத்தின் வெளிப்பாடு. அதே போன்ற ஒரு வெளிப்பாட்டின் உச்சகட்டம் தான் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கெல்லாம் கண்மணி நாயகத்தை தேடுவது. எப்படியெல்லாம் வாழுகிறோமோ அப்படியெல்லாம் கண்மணி நாயகத்தை தேடுவது. மனைவியோடு தனித்திருக்கிறோம், யாரும் இல்லை, மனைவியோடு தனித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் என்றும் மஹப்பத்தை ஏற்படுத்தி வைப்பானாக. எவ்வளவு வயதானாலும் நான் எல்லாம் சொல்லுது, அம்மா வாப்பாவை பிரிச்சிடாது, அத்தா அம்மாவை பிரிக்காது. அவங்களுக்கு ரூம் தேவைப்படுது, இவங்களுக்கு ரூம் தேவைப்படுது என்பதால் அத்தா அம்மாவை பிரிக்காதீர்கள், அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரியத்தை ஏற்படுத்துவானாக. தன்னந்தனிமையாக இருக்கிற அந்த நேரத்தில் கூட என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாயா, அப்போது ஒரு துஆவை ஓது என்று துஆவை கற்றுத் தந்தவர்கள். எப்படி உன் குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டுப்பாடுகளை விளக்கி தந்தவர்கள். இன்றைக்கு சிலர்கள் அதை நையாண்டி செய்கிறார்கள். ஓ, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித் தரணுமா என்று கேட்கிறார்கள். நாம் அவர்களை பார்த்து மிகுந்த மரியாதையோடு கேட்போம், உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரல இல்ல, உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரல இல்ல வாப்பா, நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளால் தான் நிற்க முடியும் என்ற வரலாற்றை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, சாதாரண வாழ்க்கை முதல் அசாதாரண வாழ்க்கை வரையிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு. வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். நல்ல பசி, வெளியிலே வந்து விடுகிறார்கள். பசிக்கு வெளியே வந்தா எண்ணம் கிடைக்குமா? அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். வந்து என்ன இப்ப வெளியே வந்திருக்கிறீர்களேன்னு கேட்ட உடனே, யார சொல்லுதா, பசிக்குது யார சொல்லுதா. உண்மையான சகோதரர்களே, நமக்கெல்லாம் வாரதுக்கு பேர் பசி கிடையாது, நமக்கு வாரதுக்கு பேர் பசியே கிடையாது. நாமெல்லாம் நன்றாக வாழுகிறோம். அரபகத்தின் ஜனாதிபதி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ர் படையின் ஜெனரல் கமாண்டர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரசியல் வித்தகர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆன்மீக தலைவர்
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஞ்ஞானத்தையும் வியத்தகு கலைகளையும் கற்றுத்தந்த மாபெரும் கல்வியாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மதீனாவின் உஹது மலை கேட்டது, நான் தங்கமா மாறிடவா என்று கேட்ட பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதோ பசியோடு வருகிறார்கள். கொஞ்சம் மதீனாவிற்கு வாருங்கள், கொஞ்சம் மதீனாவுக்கு போயிருவோம். நாம பொள்ளாச்சியில் இல்லை, எங்க இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் ஆக்கி தருவானாக. மதீனாவில் இருக்கிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்கிற அதே காலத்தில் வாழுகிறோம். என்னவெல்லாமோ கற்பனை செய்கிறோமே, இப்படி ஒரு கற்பனை செய்வோம். நாம் மதீனாவில் இருக்கிறோம். கண்மணி நாயகம் பசியோடு வருகிறார்கள். பசின்னா கல்ல கட்டுகிற பசி. நமக்கெல்லாம் அப்படி ஒரு பசி ஏற்பட்டது இல்லையே. கல்லையே கட்டுகிறோம், எழுந்திருச்சு நிக்க முடியாது, வயிறு வளைஞ்சிரும். பசியின் உச்சகட்டம். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். என்னன்னு கேட்டாங்க, உங்க ரெண்டு பேரும் எதை வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்தது, எனக்கு ரொம்ப பசிக்குது யார சொல்லலாம். மூன்று தலைவர்களும் நிற்கிறார்கள், ஓடோடி செல்கிறார்கள். ஒரு தோழருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த தோழர் வீட்டில் இல்லை. நாம கேட்ட சம்பவம் வேகமா சொல்லிவிடுகிறேன். அந்த தோழர் வீட்டில் இல்லை. கண்மணி நாயகம் அங்கே நின்று கொண்டு சலாம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய மனைவி வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். உங்க வீட்டு தலைவரை எங்க, கணவனை எங்கே என்று கேட்கிற பொழுது குடிதண்ணி எடுப்பதற்காக, நல்ல தண்ணி எடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள், இப்பொழுது வந்து விடுவார்கள் என்று சொன்னதும் கண்மணி நாயகம் வீட்டிற்குள்ளால் நுழையவில்லை, வெளியே நிற்கிறார்கள். வெளியே நின்ற கண்மணி நாயகம் அப்படியே பேசிட்டு இருக்கிறார்கள். அந்த சஹாபி வந்து விடுகிறார்கள். வீட்டுக்கு முன்னால் பார்க்கிறார்கள், 14ஆம் பக்கத்து நிலவாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வீடுகளுக்கும் கண்மணி நாயகத்தினுடைய வருகையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய மரண நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் பார்வை நமக்கு அல்லாஹ் கிடைக்க தருவானாக. அருமையானவர்களே, அந்த புனித முகத்தை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த சஹாபி பார்க்கிறார்கள், நாம எங்க இருக்கிறோம்? மதீனால இருக்கிறோம். நாம இதை பார்க்கிறோம், லைவில் பார்க்கிறோம். அந்த சஹாபி வருகிறார்கள், தூரத்தில் இருந்து வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். 3 பேர், எனக்கு கிடைத்த விருந்தாளிகளே, அல்லாஹ் தந்த விருந்தாளிகளே, சப்தமிட்டவராக உள்ளே வருகிறார். கொஞ்சம் அப்படி தள்ளி வந்துட்டா பின்னால வரவங்க உட்காரிட்டு சரியாயிருக்கும். பொதுவாக பின்னால வந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னால வர்றது கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நம்ம இப்பதான் வந்தோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாம் நம்ம முன்னால வருவாங்க. தொழுகைக்கு வரக்கூடியவங்களுக்கு தொழுகைக்கு நம்ம இடம் கொடுத்துக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்திலும் முன்னாலேயே சொர்க்கம் போவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. இப்ப அந்த சஹாபி வீட்டிற்குள்ளால் அழைக்கிறார்கள். அழைத்ததும் வீட்டுல போய் தன்னுடைய பேரீத்தம்பழ மரத்துல ஏறுகிறார்கள். ஒரு குலை பழத்தை வெட்டுகிறார்கள். அதில் கனிந்த பழங்களும் இருக்கிறது, பழுத்தும் பழுக்காமலும் இருக்கக்கூடிய அரைப்பழுப்பு காய்கனியாக இருக்கக்கூடியதும் இருக்கிறது, நல்ல விளைந்த காயும் இருக்கிறது. அதை கொண்டு வந்து ஒரு தட்டில் முன்னால் வைக்கிறார்கள். சாப்பிடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறார்கள். ஏன் தோழரே, நல்ல கனிஞ்ச கொலையா வெட்டி வைக்கலாம் அல்லவா? இல்லை சொல்கிறார்கள், சிலருக்கு கனிந்த பழம் சில நேரம் பிடிக்கும், சிலருக்கு கனியும் காயுமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ளது பல நேரத்தில் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் நல்ல விளைஞ்ச காயை சாப்பிடலாமே என்ற நிலை இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் வெட்டி வைத்தேன். வெட்டி வைக்கிறார்கள். அந்த சஹாபி இதை பார்த்ததும் ஒரு கத்தியை எடுத்து தீட்டாக ஒரு ஆட்டை அறுத்து கண்மணி நாயகத்துக்கு விருந்து வைக்க வேண்டும். கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், பால் கொடுக்கிற ஆட்டை ஒண்ணு அறுத்திராதீங்க என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அந்த சகோதரர் ஆட்டை அறுக்கிறார், உணவு சமைக்கிறார், ரொட்டியை சுடுகிறார், கண்மணி நாயகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார். வைத்ததும் கண்மணி நாயகம் அதிலிருந்து ஒரு 3 ரொட்டிகளை எடுக்கிறார்கள், கொஞ்சம் கறியை வைக்கிறார்கள், சுற்றி ஒரு சஹாபியிடத்தில் கொடுத்து, என் மகள் ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமா சாப்பிட்டு 3 நாள் ஆனது. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு
நம்முடைய மக்கள் இன்றைக்கு ஒரு நேரம் அவர்கள் வாங்கி காட்ட சாக்லேட்டை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் அழுகிறோம். என் மகள் சாப்பிட்டு 3 நாள் ஆனது, கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று கொடுத்து விட்டு கண்மணி நாயகம் சாப்பிடுகிறார்கள், துஆ ஓதுகிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், பசியோடு வந்தீர்கள், வயிறு நிரம்பி வெளியே செல்கிறீர்கள், அல்லாஹ் இதை பற்றியும் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். லைவா இவ்வளத்தையும் கேட்டுட்டோம்ல, இதுல பல சுன்னத்துகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ கொண்டு வந்துட்டு ஷரஹ முஸ்லிம் என்று முஸ்லிமினுடைய விரிவுரையில் எழுதுவார்கள். ஒரு ஆள் நம்மளை கூப்பிடவே இல்லை, நமக்கு நல்ல பசிக்குது, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம், அவர் வீட்டுல சாப்பாடெல்லாம் இருக்குது, போய் ஏறி அவர்கிட்ட பசிய உணர்த்தலாமா? உணர்த்தலாம் என்பதற்கு இது அடையாளம். நாளைக்கு எல்லாரும் ஒரு ஆளை வீட்டுல போய் நின்ற கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தலாம். உலகத்தில் யார் சொல்லி தந்திருப்பார்கள்? நமக்கு மனைவி இல்ல, வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, நாம போனா விருப்பப்படுவார் ஒரு நண்பர், நீங்க வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவருடைய வீட்டுக்கு போகலாம். போகிற பொழுது ஒன்றை நினைத்து விட்டு போக வேண்டும், இதுவும் என் கண்மணி நாயகத்தின் சுன்னத் என்று நினைத்து விட்டு போக வேண்டும். வீட்டுக்கு போனோம், போன இடத்துல மனைவி மட்டும் இருக்கிறார்கள், கணவன் வீட்டுல இல்ல என்று இருக்கிற பொழுது அந்த மனைவி அவர்களை வீட்டுக்குள்ளால் அனுமதிக்கலாமா கூடாதா? நல்ல நண்பர்களாக இருந்தால் அனுமதிக்கலாம், இவர்கள் ஏறக்கூடாது. உலகத்தில் யார் சொல்லி தந்திருக்க முடியும்? அந்த சஹாபியத்தான பெண்மணி சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் உள்ள வாருங்க, உங்க தோழர் இப்பொழுது வந்து விடுவார், 3 பேர் இருக்கிறீர்களே, ஒற்றைக்கு வரவில்லையே, உள்ளே வாருங்கள். கண்மணி நாயகம் உள்ளே நுழையவில்லை, அந்த தோழர் வரட்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். இதுவும் ஒரு சுன்னத் என்கிறார்கள். நமக்கு விருப்பமான நண்பர்களோ நல்லவர்களோ வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று வீட்டினுடைய முற்றத்தில் பார்த்ததும், வந்துட்டீங்களா, எனக்கு இன்னைக்கு கொண்டாட்டம் தான் என்று சொல்லுகிறோமே, அப்படி சொல்வது ஒரு சுன்னத் என்கிறார்கள். அருமையானவர்களே, சுன்னத் என்பது தொழுகையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் இருக்கிறது, வணக்கத்தில் இருக்கிறது, அனைத்திலும் இருக்கிறது. உள்ள போயாச்சு, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறா, நம்ம என்ன கேட்கிறோம்? டீ குடிக்கிறீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? இதையும் ஒரு சுன்னத்தாக மாற்றலாம் என்கிறார்கள். வந்ததும் அந்த சஹாபி ஒரு குல பேரீத்தம்பழத்தை வெட்டி வைத்தார்களே, அரபிகளுக்கு வந்ததும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் பவர். அது வரவேற்பு, ஒரு சின்ன பானம் கொடுக்கிறோமே, அதை போன்று தண்ணீரையும் பேரீத்தம்பழத்தையும் வைப்பார்கள் வந்தவர்களுக்கு. வந்த உடனேயே நீங்க உணவு கொடுக்க வேண்டாம், வந்த உடனே அவர்களிடத்தில் கூலா வேணுமா, ஹாட்டா வேணுமா, கட்டஞ்சாயா வேணுமா, நம்ம எல்லாம் கேட்கிறோம். இதுவும் ஒரு சுன்னத் என்கிறார்கள். அருமையானவர்களே, சுன்னத் மன் அஹப்ப சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை யார் பிரியப்படுகிறாரோ ஃபக்கத் அஹப்பனி, என்னை பிரியப்பட்டு விட்டார், என்னை பிரியப்பட்டு விட்டார். யார் சொல்லி தருகிறார்கள்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அருமையானவர்களே, நாம் சிந்திப்போம். இப்போ அவரு நம்ம ஒரு வீட்டுக்கு திடீர்னு போனோம், நம்மளை பார்த்த உடனே அந்த வீட்டுல கொஞ்சம் ஏழைகள், வட்டிக்கோ ஏதோ கடன் வாங்கிடுவாது தெரிஞ்ச பாங்கட்டவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்கள ஒரு ஆள் நான், நீங்க என்ன ஆக்கி வச்சிருக்கிறீங்களோ அதை தாருங்க. கண்மணி நாயகம் என்ன சொன்னார்கள்? பால் கொடுக்கிற ஆட்டை ஒன்று மறுத்து விடாதீர்கள், இது நமக்கு அடையாளம் என்கிறார்கள். சில சமயம் நம்மளை பார்த்ததும் சில ஆளுக்கு கைகால் ஓடாது. நீங்க வந்துட்டீங்க, இனி நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுது இல்ல, நான் கடைக்கு போய் கிடைக்கியதெல்லாம் வாங்கிட்டு வர போறேன். போனை எடுத்து தாறுமாற ஆர்டர் பண்றார். அவர் கொஞ்சம் நிதானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சுன்னத்தையும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நமக்கு பிரியமானவர் ஒரு உணவை தயாரித்து வைக்கிறார், அவர் நமக்கு ரொம்ப பிரியமானவர். அந்த உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாமா?
பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக உணவை கொஞ்சம் எடுத்து கொடுத்து அனுப்புகிறார்களே, அந்த வீட்டில் உள்ளவருக்கு முழு சம்மதம், மிகவும் சந்தோஷப்படுவார் என்றிருந்தால் அதை கூட செய்யலாம், இல்லை என்றால் செய்யக்கூடாது என்ற சுன்னத்தையும் அங்கே சொல்லித் தருகிறார்கள் என்று விளக்கம் அளித்துவிட்டு வயிறார சாப்பிட்டதற்கு பின்னால் நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு பண்டாரி யாரப்பாங்க, பண்டாரின்னு சொல்வீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல, சமையல்காரன் யாரப்பா, இல்ல கொஞ்சம் காரத்தை கூட்டிட்டோம், கொஞ்சம் காரம் குறைவா இருந்தா இதை விட டபுள் டேஸ்ட். இவர் பெரிய அல்லாமா மாதிரி, அவன் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சிட்டு அப்படியே நம்மள்ட்ட இருந்து ஒரு 2 வார்த்தை, சாப்பாடு ரொம்ப சூப்பருங்க, சமையல்காரன் நல்ல ஆளா, யாருன்னு கேட்கக்கூடாது, விளம்பரம் வேண்டாம், நமக்கு நல்ல சமையல்காரனா தேர்ந்தெடுத்தீங்க, நல்ல பக்குவங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு வந்தீர்கள், வயிறு நிறைய சாப்பிட்டோம், அல்லாஹுவை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உணவை பற்றியும் உங்களிடத்தில் கேள்வி கணக்கு என்று சொல்கிறார்களே. நம்ம தான் கல்யாண வீட்டுக்கு போனோம், முதல்ல ஒரு தடவை வச்சோம், 2வது வருகிறார்களே, தேவை இருந்தா சாப்பிட வேண்டியதான், வீண் விரயம் செய்தோம் என்றால். அருமையானவர்களே, இது இங்க மட்டுமல்ல, ஹோட்டல்களுக்கு நண்பர்களோடு சொல்லுகிறோம், சென்றுவிட்டு தேவைக்கு அதிகமான ஆர்டர் எல்லாம் வாங்கியாச்சு, சந்தோஷம் தானுங்க, பகுதியை சாப்பிட்டு பகுதியை போட்டுட்டு போறோம். நம்மில் சில பேர்கள் எனக்கு சந்தோஷத்துக்கு வாங்கி கொடுக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூடுதல் வந்துட்டுதான், இதையெல்லாம் பார்சல் பண்ணி கையில தருவான், நமக்கு அது குறையல்ல. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நாம் சுன்னத்தான வாழ்வு என்று வருகிற பொழுது சுன்னத்தை முழுமையாக கொண்டு வர வேண்டும். ஹஜ்ரத் சொன்னாங்களே, ஒரு சின்ன மிஸ்வாக் நம்மகிட்ட எத்தனை பேர்ட்ட இருக்கு? மிஸ்வாக், ஒரு மிஸ்வாக் வச்சு ஒது செய்து ஷாஃபி மதுஹபின்படி தொழுகைக்கு முன்னாலே ஒரு மிஸ்வாக் இப்படி தேய்ச்சிக்கிடணும். அரபிகள் தேய்க்கிது, உம்ராக்கெல்லாம் போனவங்க பார்த்திருப்போம். கடைசி நேரத்துல ஒரு இழுப்பு இழுத்துட்டு பாக்கெட்ல சொருவிடுவான். நம்ம பார்த்தா என்ன நினைப்போம்? நாகரிகம் தெரியாத கூறுகட்டவன் என்று சொல்வோம். அவர்கள் கூறுகட்டவர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலை விளங்கியவர்கள். என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மஅஷூகான மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இந்த நேரத்தில் பின்பற்றுகிறேன். என்ன காரணம் தெரியுமா? என்னை படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நான் பேசப் போகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி சுப்ஹானக அல்லாஹும்ம என்றெல்லாம் ஓதுகிறோமே, யாரோடு முனாஜாத் செய்கிறோம்? என் ரப்போடு முனாஜாத் செய்கிறோம். என் ரப்போடு முனாஜாத் செய்கிற பொழுது என் வாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று என் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லித் தந்தார்கள். என்ற நிலைப்பாடு நமக்கு வரும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கோமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் ஹிதுமத் செய்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாம சொர்க்கத்துக்கு போவோம்ல, தைரியமா ஆமான்னு சொல்லுங்க. அது என்ன தைரியங்க உங்களுக்கு? எங்களுக்கு தைரியம் நாங்க தொழுததால் அல்ல, நாங்க நோம்பு பிடிச்சதால் அல்ல, எங்கள் தலைவர் எங்கள் கரம் பிடித்து சொர்க்கம் சேர்ப்பார். எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் குனிந்தால், நிமிர்ந்தால், அசைந்தால், கண் பார்வை வைத்திருந்தால் அங்கெல்லாம் எங்கள் தலைவரை நினைக்கிறோம். அந்த தலைவர் எங்களை கைவிட மாட்டார்கள், எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுவார்கள். சொர்க்கத்துக்கு போனா நமக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட் வச்சுக்கிறோம். நமக்கு லண்டனுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னு வைங்களேன், என்ன செய்வோம்? ஏஐட்ட போய் படுத்து கிடந்தோம். நீ எனக்கு அவ்வளவு லண்டனையும் அப்படியே எனக்கு சொல்லித்தான், 10 நாள் அங்க தங்க போறேன், இந்த 10 நாள் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அவ்வளவுத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சு ஒரு நாள் தூக்கம் போனா பரவாயில்லப்பா, லண்டனுக்கு போயிருக்கிறப்பா என்று சொல்லுகிறோம். சொர்க்கத்திற்கு போயிருக்கிறோம். எங்கள் கண்மணி நாயகத்தின் கால்வடியை பற்றி பிடித்து கிடக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக.
அபூபக்கர் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் அல்லாஹ் கொண்டு போய் அங்க கொண்டு விட்டுருவோம். அவங்க கையை பிடிச்சு, நீங்க தான் அபூபக்கர் நாயகமா, என் கண்மணி நாயகத்தின் கரத்தை பிடித்தவர்கள் நீங்கள் தானா, அவர்களோடு ஆயிரக்கணக்கான வருடங்கள் கபிரில் கூட ஒன்றாக கிடந்தவர்கள் நீங்கள் தானா, கொஞ்சம் கையை தாருங்க என்று அவர்களை பிடித்து முத்தமிட வேண்டும். உமர் நாயகத்தை பார்க்க வேண்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டும், அலிநாயகத்தை பார்க்க வேண்டும், எங்கள் இமாம் அல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டும், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டும். இந்த லிஸ்ட்ல ஒரு ஆள் அனஸ் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்க தான் அனஸ் நாயகமா, நாங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், உள்ள உங்களை எல்லாம் ஒரு கண்ணு பார்க்கணும் என்று நினைத்தோம், கையை தாருங்க. சாபித்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய கையை பிடித்து முத்தமிடுவார்களாம். முத்தமிட்டு விட்டு சொல்வார்களாம், இந்த கை சாதாரண கை அல்ல, இது என் கண்மணியின் கையை தொட்ட கைகள். அதோடு நிறுத்த மாட்டார்கள், அனஸ் ரலியல்லாஹுடைய கண்ணை பிடித்து முத்தமிடுவார்களாம். ஆத்தானி ஐனானி அல்லதானி ரஅதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, இந்த கண் என் கண்மணி நாயகத்தை கண்ட கண். ஆத்தானி யதானி அல்லதானி மஸ்ஸதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என் கண்மணி நாயகத்தின் கரத்தை தொட்ட கை என்று தொடுவார்களே. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஒவ்வொரு ஆளுக்கும் உணவுல ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். சில ஆளுகளுக்கு சால்னால இந்த தண்ணிக்காய், வெள்ளரிக்காய், சொரைக்காய், வெண்பூசணி இது மாதிரி எல்லாம் கறி சால்னால போட்டா பிடிக்காது. ஏன்? அந்த சால்னாவையும் கேட்டு தண்ணியாக, கொஞ்சம் கட்டியா இருக்கிற சால்னாவை தண்ணியாக, அதுல தண்ணிக்காய் சிலருக்கு அது பிடிக்கும். நம்மகிட்ட யாராவது நிர்பந்திச்ச காய் கொஞ்சம் எடுத்து, எனக்கு காய் பிடிக்காது, எனக்கு காய் பிடிக்காது சொல்கிறோமா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு இயற்கையில அந்த காய் பிடிக்காது, ஆனால் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் ஒரு நாள் சால்னா கொண்டு வைக்கப்பட்டது. என் கண்மணி நாயகம் அந்த சால்னாவில் இந்த காயை பற்றி தெரிஞ்சு தேர்ந்தெடுத்து அங்கங்க கிடந்ததையெல்லாம் ஒன்னா தன் தட்டையில எடுத்து வச்சு சாப்பிட்டார்கள். என் கண்மணி நாயகத்திற்கு பிடித்தது என்று தெரிந்ததிலிருந்து எனக்கு பிடித்து விட்டது. இது அல்லவா வாழ்க்கை? யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு இது போன்ற ஒரு வாழ்வை தா யா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகத்திற்கு எது பிடிக்குமோ அது எங்களுக்கு பிடிக்க வேண்டும், எது பிடிக்காதோ அது எங்களுக்கு பிடிக்காமல் இருக்க வேண்டும். பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வார்கள். நடக்கிற பொழுது பார்வையை தாழ்த்தி நடப்பார்களாம். இன்னைக்கு நம்ம இடத்துல அதுதானே இல்லை. அல்லாஹ் தந்த கண்கள், அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தந்த கண்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிஸானன் வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தைன், உங்களுக்கு நான் 2 கண்களை தரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த கண்ணு மட்டும் காணல்லேன்னு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நம்ம வீட்டு பாத்ரூம்ல நம்மளால ஏற முடியாது. இந்த கண்களை கொண்டு எவ்வளவு ஹராமை செய்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலமெல்லாம் எங்கள் கண்ணில் உள்ள பார்வை குறையாமல் நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். ஹராமை பார்க்காமல் எங்கள் கண்களை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எங்கள் இளம் தலைமுறையினர்கள், மாணவர்கள், வாலிபர்கள், யுவதிகள், இவர்களுடைய பார்வையையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அடுத்த தலைமுறையினரை பற்றி வேதனையில் ஆட்படுகிற காலம் அருமை சகோதரர்களே. கண்மணி நாயகத்தினுடைய ஒரு பழக்கம், பார்வையை எப்பொழுதும் கீழே தாழ்த்தி இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸ், இப்பெல்லாம் நமக்கெல்லாம் ஒவ்வொரு சீசன் மாதிரி இருக்குது இல்ல. இந்த ஈராக் போருன்னு கொஞ்ச நாளுக்கு ஈராக் போருக்காக வேண்டி துஆ செய்யணும். அந்த சீசன் போனோன்னா அவங்கள பறந்து, இனி கொஞ்ச நாள் ஈரான் போரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்காக துஆ செய்திருக்கோம். அது போய் சீசன் மறந்துட்டு, இப்ப யாராவது நம்ம இந்த பலஸ்தீனர்களை நினைச்சு பாக்குறோமா? இல்ல, அவங்கள இப்ப நல்ல வாழ்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்.
ஒரு நேர உணவுக்காக வேண்டி தட்டை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெற்றெடுத்த தாயை இழந்து, தந்தையை இழந்து, வீட்டை இழந்து, குடும்பத்தை இழந்து, ஒரு நேர உணவுக்காக வேண்டி தட்டு ஏந்துகிற அந்த பலஸ்தீன் மக்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லா நேரங்களிலும் நல்ல துஆவில் அவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. இந்த பலஸ்தீனில் இருக்கும் பைத்துல் முகத்தஸை இஸ்லாமியர்கள் கைப்பற்றுவதற்காக வேண்டி ஒரு படை பலஸ்தீனுக்கு போய் இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் இன்னும் நம்முடைய கையில் பலஸ்தீனத்தை, பைத்துல் முகத்தஸை முழுமையாக தருவானாக. ஒரு அகண்ட இஸ்ரேல்னு ஒரு தத்துவம் வச்சிருக்கிறான். நமக்கு தெரியுமோ தெரியாதோ? வேறொரு அகண்ட சொல்லுவான், அதுல நான் போகல. நான் போனா அது வேற சைஸ்ல மாறிடும். அகண்ட இஸ்ரேல்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். பலஸ்தீன், சிரியா, யமனு, ஈரானு, ஈராக்கு எல்லாத்தையும் இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வரணும்னு அவனுக்கு அகண்ட இஸ்ரேல் ஒரு தத்துவம் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தவிடுபடியாக்குவானா. கண்ணீர் வடிக்கிற மக்கள் அந்த மக்கள். இவங்க வெற்றிக்காக போராடி அங்கே போர் நடக்கிறதுக்காக வேண்டி நிக்கிறாங்க. யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு, போர் செய்ய முடியலைன்னா பெண்களை இறக்கி விட்டுருவோம். அரைகுறை ஆடையோடு பெண்கள் நடமாட ஆரம்பிக்கிறார்கள். போருக்கு சென்றவர்கள் எல்லாம் நல்ல வாலிப சஹாபிகளாக இருப்பார்கள், நல்ல உடல் வலுவோடு இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தலைமை தளபதி கடிதம் எழுதுகிறார்கள். யூதர்கள் எங்களோடு போர் செய்யவர்கள் வரவில்லை, அவர்களுடைய வீட்டு பெண்களை எல்லாம் அலங்கோலமான ஆடை அணிந்தவர்களாக வெளியே இறக்கி விட்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வரியில் பதில், தலையை கீழே தாழ்த்தி தடைகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பார்வையை பாதுகாப்பானாக. 4 சுவர்களுக்கு மத்தியில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று எந்த தவறையும் செய்யாமல் நம்மையும், நம்முடைய மக்களையும், நம்முடைய யுவதிகளையும், இளம் மாணவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சஹாபாக்கள் அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். போரே நடக்கல வெற்றி. இந்த சுன்னத்தினுடைய வழிமுறை நம்மிடத்தில் வர வேண்டும். அருமை சகோதரர்களே, சலாம் சொல்வது ஒரு சுன்னத்தானே. நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொல்லுவோம். நமக்கு கொஞ்சம் பிடிக்க இல்லைன்னா அஜர்த்து சலாத்தை பற்றி பயான் செய்தா இவருக்கெல்லாம் சொல்லணுமா, இவெல்லாம் எனக்கு பிடிக்காத ஆளு, சரி இந்த அஜர்த்து சொல்லிட்டார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி தலையை திருப்பி சொன்ன மாதிரியும் காட்டுவோம், சொல்லாத மாதிரியும் காட்டுவோம். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்களாம். எப்படி சலாம் சொல்வார்கள் தெரியுமா? கண்மணி நாயகம் முந்தி சலாம் சொல்லி விடுவார்கள். யாரும் கண்மணி நாயகத்துக்கு சலாம் சொல்ல விட மாட்டார்கள். நம்மகிட்ட இன்னொரு பழக்கம் இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு 3 தடவை சொல்லி பார்ப்போம். 4வது தடவை நான் தான் 3 தடவை சொல்லிட்டேனே, அவன் தலைக்கு திமிரோட நடக்கிறான், இனி இவனுக்கு சொல்லக்கூடாது. இந்த முடிவு நமக்குரியதல்ல. அருமை சகோதரர்களே, மனைவிக்கு சலாம் சொல்வோம், மனைவி நமக்கு சலாம் சொல்லட்டும், பிள்ளைகளுக்கு நாம் சலாம் சொல்வோம். நம்ம மக வீட்டுல ஏறி வாரான், சின்ன பிள்ளையாதான் இருப்பான், பெருசா நம்ம அவனை அதட்டு மாதிரி வீட்டுல வார சமயம் சலாம் சொல்லிட்டு வரணும், உனக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்காண்டான். மகன் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், அவன் அசந்துருவான். வாப்பா எழும்பி நின்று நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் எல்லா நாளும் கண்மணி நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு வருவேன், கண்மணி நாயகம் எனக்கு சலாம் சொல்லி விடுவார்கள். எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் நான் முன்னால சொல்லிடுறேன். இப்ப முன்னால போகக்கூடாது, பின்னாலோடே வந்து திடீர்னு ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்லிடுறேன். இந்த எண்ணத்தோடு வாராக, பக்கத்துல நெருங்குறாக, கண்மணி நாயகம் திரும்பி நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர். என்ன பவர் தெரியுமில்ல? கண்மணி நாயகத்துக்கு ஒரு பவர் உண்டு, உலகத்துல யாருக்கும் அந்த பவர் இல்லை. எப்படி நேர முன்னால பார்க்கிறோமோ அத மாதிரி பின்னால பார்க்கும் பவர் கண்மணி நாயகத்துக்கு. சஃபில் நிற்பார்கள்,
நாமெல்லாம் இப்படி இமாம் திரும்பி நின்று கொஞ்சம் ஒரு ஆள் இடம் கிடைக்குது, நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன், ஒரு ஆள் கூட ஏறிக்கிடுங்களேன், நேர நின்றுட்டு கடைசி சப்பர ஒரு ஆளை பத்தி சொல்வாங்க. உமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணை நம் பாவ கண்களால் பார்க்க வேண்டும். ஆசை வையுங்கள் அருமை சகோதரர்களே, ஆசை வையுங்கள். நடை உடை பாவனைகள் அனைத்திலும் ஆசை வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தந்தருள் புரிவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் அந்த வாய்ப்பை எனக்கு தந்தா என்னவாம் கேட்டார். கொஞ்சம் அந்த இடத்துல நாம நின்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு ஆசையினுடைய உச்சகட்டம். ஒரு நாள் அந்த வாய்ப்பை எனக்கு தந்து விடக் கூடாதா? நம்ம என்ன சொல்லியிருப்போம், அதெல்லாம் நாங்க விடுவோமா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்வதற்கு என் கண்மணி நாயகம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபூபக்கர், உங்களை விட நன்மை எனக்கு அதிகம் தேவைப்படுகிறது என்றார். அந்த தாழ்மையினுடைய எண்ணம். கண்மணி நாயகம் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அரும் தோழர் அல்லவா? சொர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் அல்லவா? அல்லாஹுவை முழுமையாக விளங்கியவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அல்லாஹுவை அதிகம் வணங்கியவர்கள் கண்மணி நாயகம் அல்லவா? அல்லாஹுடைய ஹபீபாகவும் ஹலீலாகவும் அல்லாஹுவின் நேசராக இருப்பவர்கள் அல்லவா? அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு உங்களை விட நன்மை கூடுதல் தேவைப்படுது யா அபூபக்கர் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்றால், அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, உண்மையை சொல்ல வேண்டும். இந்த பழக்கடைக்கெல்லாம் பழம் வாங்க போற நேரத்துல நம்மகிட்டே உள்ள ஒரு பழக்கம், நம்மளை பார்த்தாலே சில பழக்கடைக்காரன் முடிவுக்கு வந்துடும், 250 ரூபா உள்ள பழமா இவன் ஒரு 350 சொன்னாதான் இவன் 250 வந்து நிற்பான். அவன் கூட தகராறு பண்ணுது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் என்ன செய்வான், வேறொரு வார்த்தையை சொல்லுவான். 350 சொன்னோட நம்ம 200 ரூபாய்க்குல கேட்போம். அவன் சொல்லுவான், இது வாங்கினதே 320க்கு. அவன் ஒரு பொய் சொல்ல வச்சது நாம தான். அவனோடு இத போய் நம்ம ஸ்டோர் ரூம்ல போய் ஒரு வார்த்தை பேசுவோமா? அதெல்லாம் டயலாக்கா மாறிட்டு. ஸ்டோர் ரூமில் விலை பேச மாட்டோம், வாசலில் கூவி வைப்பவனோடு விலை பேசி அதுல ஒரு பெருமை பேசிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக, நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, உமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த பாதையில் பொய் சொல்லாமல் இருப்பது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாலே எதிரிகள் விரட்டி கொண்டு பின்னாலே வருகிறார்கள். இரவு நேரம் பயணிக்கிறார்கள். அதுல ஒரு இரவு நேரத்துல ஒரு எதிரி பக்கத்துல வந்துட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு கை மேல அவன் கை தட்டுப்படுது. கண்மணி நாயகத்துக்கு பக்கத்துல போய் கேட்கிறா, இவன் கை என்ன பட்டுப்படுது? இவன் என்ன பார்த்து கேட்பான், நீங்க யாருன்னு கேட்பான். நான் என்ன சொல்லணும்? நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல புத்தி பூர்வமா வேலை செய்யணும். எப்படி புத்தி கூர்மையா வேலை செய்யணும், ஒரு பொய் சொல்லணும். சொல்றது ஜாயிசம் தானே, நம்ம பிள்ளைதான், நம்மளோட ஓதன பிள்ளை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல வளமான வாழ்க்கையை கொடுப்பானாக, எல்லோருக்கும் வளமான வாழ்வை தந்தர்கள் புரிவானாக. கண்மணி நாயகம் சொன்னாங்களாம், ஆனா அபூபக்கர் ஹாதா முஹம்மதுன்னு சொல்லுங்கன்றான். அதே மாதிரி அவன் கையை பிடிச்சு கேட்கிறான், நீ யாரு? ஆனா அபூபக்கர் ஹாதா முஹம்மது சேர்த்து அவன் சொன்னானா, ஒன்னா நம்ம பைத்தியக்காரனா இருப்பான் போல தெரியுது. உண்மையிலேயே அபூபக்கரா இருந்தா இவன் சொல்லுவானா? உண்மையிலேயே அபூபக்கராக இருந்தால் சொல்வானா? இதைத்தான் இமாம் பூஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஃபஸ்ஸித்கு ஃபில் காரி வஸ்ஸித்தீகு லம் யரிமா லம் யுரயா வஹும் யகூலூன மா பில் காரி மின் அலிமி சித்கும் சித்தீகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை சொல்லுகிற
அந்த பாங்கை நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் தந்தரன் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உடையில் கண்மணி நாயகத்திற்கு வெண் உடை பிரியமான ஆடை. நீங்கள கலர் கூட போடான்னு நான் சொல்லல. உங்க மனைவிக்கு பிடித்தமான, நான் ஃபர்ஸ்ட்லயே தொடர்ந்து சமயத்திலே நீல கலர்னு ஒரு உதாரணத்தை சொல்லி, மனைவிக்கு பிடிக்காத கலரை போட்டு அவளை பாடாப்படுத்த கூடாது. அது சில ஆள்களுக்குள்ள ஒரு பழக்கம். இது எங்க இதையே போட்டு நடக்கும், அவளுக்கு பிடிக்காது, அதனால போடுறேன். ஏங்க இந்த அத்தர் போடுறியா, இத பார்த்தாலே அவ ஓடிடுவான். எவ ஓடுவா? நான் ஒரு துஆ செய்கிறேன், எல்லோரும் தைரியமாக ஆமீன் சொல்லுங்கள், ஒன்னும் கவலைப்படாதீர்கள். உலகத்தில் வாழுகிற மனைவியோடு அல்லாஹ் நாளை நம்மை சொர்க்கத்தில் வைப்பானாம். கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கலாம், நம்ம டெய்லி சண்டை போடலாம், அவ இல்லாமல் இருந்தால் தெரியும், அவள் இல்லாமல் இருந்தால் தெரியும். நேற்று வரைக்கும் சண்டை போட்டாலே இன்னைக்கு இல்லையே, அல்லாஹ் அவளுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. நமக்கு பிள்ளைகளை பெற்று தந்தவள், நமக்கு துணையாக இருந்தவள், நமக்கு ஆறுதலாக இருந்தவள். சில சமயம் தவறுகள் செய்வாள், இல்லை என்று சொல்லவில்லை. என் கண்மணி நாயகம் நமக்கு அதை கற்றுத்தரவில்லையே. குமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கலா, நான் 10:20 முடிக்கணும்னு நினைச்சேன், 10:15 முடிக்கணும். மைக்கு நம்ம கையில இல்ல, அதனால நான் ஒரு 10:30 முடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கூட இன்ஷா அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்றாக வைப்பானாக. அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் ஒன்றாக வைப்பானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு கண்மணி நாயகத்தினுடைய மனைவி, நம்முடைய தாய், அவங்களும் போருக்கு போயிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அரச குலத்து பெண், ஒரு இளவரசி. இப்ப கண்மணி நாயகத்தினுடைய குதிரை கொஞ்சம் முன்னால போயிட்டு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குதிரை, அந்த ஒட்டகம் அல்லது கோவேறு கழுதை வாகனம், அது கொஞ்சம் பின்னால ஆயிட்டு. அரசவன் குமாரி அல்லவா, இந்த பெண்களுக்கே உள்ள ஒரு பழக்கம் தெரியுமில்ல, அழுதுருவாங்க. அது அவர்களுக்கு நலம், நீ அழுதே சாதிச்சிரியம்மான்னு நம்ம சொல்லிடுவோம். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. என்றும் நம் மக்களுடைய தாயாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பிந்திராங்க, கண்மணி நாயகம் முன்னால போயிட்டாங்க, அழுகிறாக சஃபியா ரலியல்லாஹு. இதை கண்மணி நாயகம் பின்னால் இருந்து பார்க்கிறாக. அருமையானவர்களே, நாம் இந்த இடத்துக்கு வருவோம். நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா, அப்படின்னு ஒரு கை அசைப்பு காட்டும், இப்படின்னு ஒரு கையை காட்டுவோம், வேகமா வரவும் தெரியாது, உயிரை எடுக்கு வந்துருவா. தப்பி தவறி அவங்க வாந்தி கீந்தி எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வோம்? வந்தா வேண்டாம் சொன்னோம் இல்ல, ஏன் வந்தான்? 4 பேர் மத்தியில் வைத்து தலை விதி இங்க எனக்கு என்று சொல்வோம். கண்மணி நாயகம் திரும்பி பார்க்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். அப்படியே யூ-டர்ன் போட்டு தன்னுடைய வாகனத்தை பின்னால கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய புனித கரத்தை கொண்டு அந்த கண்ணை துடைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகத்தின் புனித உமிழ் நீரை நமக்கு தருவானாக. அந்த கையை முத்தமிடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. பின்னால் இருந்து ஓடி வந்து கன்னத்துல தடவி விட்டு துளி விட்டுட்டு தன்னுடைய தலைப்பாகையை அவிழ்த்து அந்த தலைப்பாகையை கொண்டு அவர்களுடைய கன்னத்தை துடைத்து விட்டு, ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி தன் வாகனத்தோடு அந்த வாகனத்தை லிங்காக்கி ஒன்றாக அழைத்து செல்கிறார்கள் என்ற வரலாற்று சுன்னத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சுன்னத் என்கிற பொழுது சுன்னத்தான தொழுகை மாத்திரமல்ல, சுன்னத்தான தொழுகை மாத்திரமல்ல, வாழ்க்கையே நமக்கு சுன்னத்தாக மாற வேண்டும். இமாம்கள் 4 பேர், 4 இமாம்கள். ஒண்ணு ஷாஃபியாக்கள், என்ன ஹனஃபியாக்கள், அபூ ஹனீஃபா. எல்லா இமாம்களுக்கும் தலைவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நமக்கு ஆசை மனசுல வரணும், அவங்களெல்லாம் போய் ஜியாரத் செய்யணுமே. அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. 2வது மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், 3வது ஷாஃபி ரலியல்லாஹு, 4வது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு. இந்த 4 இமாம்கள்லயே
சுன்னத்தை அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா இமாமும் பின்பற்றுவாங்க. அதிகம் சுன்னத்தை பின்பற்றுபவர்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு. நமக்கெல்லாம் தொழுகையில 5 ஃபர்து 4 ஃபர்து இருக்கு, அங்க 10 ஃபர்து இருக்கும். அங்க சுன்னத்தெல்லாம் ஃபர்து. அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்பூசணி பழம் இருக்குல்ல, அது கண்மணி நாயகம் விரும்பி சாப்பிடுவார்கள். நம்மளும் பழம் வாங்கி நல்ல பழமா சாப்பிடணும். ரொம்ப சோப்பாலாம் இருக்கணும்னு நினைக்க கூடாது. இவெல்லாம் ரொம்ப சோப்புக்கு என்னெல்லாமோ செய்யறாங்க. இன்ஜெக்ஷன், மனுஷனுக்கு போட்டிருந்த இன்ஜெக்ஷன் இப்ப எங்க எல்லாமோ இறங்க ஆரம்பிச்சு, நம்ம பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய இளநீ, எனக்கெல்லாம் இளநியின் மீது ஒரு தனி பிரியம். பொள்ளாச்சி இளநின்னு ஒண்ணும் இல்ல, இளநியின் மீது இந்த இளநி மரத்துக்கு வரையும் இன்ஜெக்ஷன் இறக்குறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். இளநிக்கே இறக்குறானான்னு தெரியல, அல்லாஹ் தான் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, இந்த தர்பூசணி நல்ல கண்மணி நாயகம் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அதை கையில எடுத்து வச்சுட்டு சொல்லுவாங்களா, நான் இதை சாப்பிடல. ஏன் என்று கேட்கிறார்கள். ஏன் என்று கேட்கிற பொழுது, தர்பூசணியை 3 சைஸ்ல சாப்பிடலாம். நமக்கு தெரிஞ்ச அளவு புதுசு புதுசா எப்படி சாப்பிடாங்கன்னு தெரியாது. ஒண்ணு கீத்து போட்டு அப்படியே வச்சு கடிக்கலாம். அந்த பச்சை தோட கையில பிடிச்சிட்டு அப்படியே கடிச்சு கொஞ்சமெல்லாம் இப்படி நம்ம சட்டுல எல்லாம் ஆக்கி மனைவிட்டு 2 திட்ட வாங்கி முறையோட அது சாப்பிடக்கூடியது. இன்னொன்று, அந்த பழத்தை அப்படியே துண்டு துண்டா வெட்டி அதை ஒரு தட்டுல போட்டு அதுக்கு ஒரு குத்து கரண்டியை வச்சு அது ஸ்டைலா, அது ஒரு சாப்பாடு. 3வது ஜூஸ் போட்டு. இந்த 3ம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் தர்பூசணியை சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சாப்பிட்ட முறை கண்மணி நாயகம் சாப்பிட்டதற்கு மாற்றமாக இருந்தால் அது சுன்னத்திற்கு மாற்றமாகிவிடுமே என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் என்ன சொல்வோம்? கொஞ்சம் ஓவர் அசர்த்தி இது சொல்லுவோம். கொஞ்சம் ஓவர் அசர்த்தி இதெல்லாம். 3 சைஸ்லயும் சாப்பிட வேண்டியதுதானே. நம்ம அறிவாளி. ஒரு நேரம் ஜூஸா குடிச்சிட வேண்டியதுதான், ஒரு நேரம் கீத்து கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான், ஒரு நேரம் துண்டு எடுத்து வாயில போட்டுற வேண்டியதுதான். 3ல 1 கிடைத்து விடும் அல்லவா? இல்லை இல்லை, அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். சஹாபாக்களுடைய நிலை என்ன தெரியுமா? இது போல ஒரு மஜ்லிஸ் 1-2 பேர் இப்படி எழுந்திருச்சு நிக்கிறாங்க. கண்மணி நாயகம் உட்காருங்கன்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல தான் வந்தாங்க. அப்படியே உட்கார்ந்தாங்க வாசல். அப்படியே வாசல்ல உட்கார என்னன்னு கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் உட்கார சொல்லிவிட்டார்கள். நான் உள்ள வந்துட்டு இருக்கிற நேரம் எனக்கு வஃபாத் வந்து நான் மௌத்தாகி விட்டேன் என்றால் ஒரு சுன்னத்திற்கு, கண்மணி நாயகத்தின் சொல்லுக்கு மாற்றமாக நடந்தவனாக நான் வஃபாத்தாகி விடுவேனே என்று சொல்கிறார்கள். என்றால் என்னருமை சமுதாயமே, என்னருமை சமுதாயமே, நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள்? தில் கிபிலத்தைன் ஒரு பள்ளி மதீனால இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க ஒரு மெஹராப், இது மாதிரி ஒரு மெஹராப் இருக்கு, அந்த பக்கம் ஒரு மெஹராப். நம்ம ஊர்ல சொன்னா கிழக்கையும் மேற்கையும் மெஹராப்னு வைங்களேன். கண்மணி நாயகம் ஒரு வக்து தொழுகையில நிற்கிறார். தொழுகையில 2வது ரக்காத்துல வச்சு இந்த சட்டம் பாஸ் ஆகுது. யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் முன்னோக்க வேண்டாம், காபாவை முன்னோக்குங்கள். அப்படியே எபோட்டல். என்ன நடந்திருக்கும்? இமாமு பின்னால, மாமூம்கள் எல்லாம் முன்னால. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளா இருந்தா என்னெல்லாமோ செய்திருப்போம். ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு திரும்பினார்கள். நம்ம மசாலா என்ன, இமாம் பின்னால் ஆயிட்டாரு, கண்ணை மூடிக்கொண்டு திரும்பினார்களே, இவர்கள் தான் சுன்னத்தின் வழிகாட்டிகள். கண்ணை மூடிக்கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு சுன்னத் இது என்று சொன்னால் அதற்கு மாற்றமான எந்த செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு செய்தியை நிறைவாக சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அல்லாஹ் இந்த வாழ்வில் சலாம் அதிகமாக சொல்லலாம் அல்லவா? நம்ம சுன்னத்துல மனைவிக்கு சலாம், பிள்ளைகளுக்கு சலாம், எல்லாருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா 10 ஏடிஎம்ல ஏறிடும். எந்த ஏடிஎம்? கபர்ல போற சமயம் ஒரு ஏடிஎம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொன்னா 20. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா 30. எல்லா இடத்திலும் சலாம் சொல்லுவோம். தலையை தாழ்த்தி செல்லலாம் அல்லவா? பஸ்ல, வாகனத்துல, ரயில்வே ஸ்டேஷன்ல
எல்லாத்த விட கடுமையானது ஏர்போர்ட்ல. ஏர்போர்ட்டு போன உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்டு கொஞ்சம் முன்னால போகாம இருந்தா பிளைட்டு போயிரும். நம்மள மாதிரி கை காட்டி யாருதா அதே வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்றால் கண்ணால் பார்ப்பதெல்லாம் ஹராமாகவே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வைகளை தாழ்த்துகிற தௌஃபீகை தருவானாக. மனைவியிடத்தில் இங்கிதமாக நடக்கிற ஒரு சுன்னத். அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியவர்கள். 10 லட்சம் ஹதீஸ் சுன்னத்தை அப்படியே பின்பற்றுபவர்கள். இஸ்லாமிய அரசாங்கம் அவர்களை துன்புறுத்துகிறது. கைது வாரண்ட் அனுப்பலாம். மசாலா விரிவானது இஸ்லாமிய அரசாங்கம். அவங்க மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை கொண்டு போய் ஒரு குகையில, ஒரு மலை குகையில கொண்டு போய் இங்க தங்கி இருங்கண்டா. நாங்க ரகசியமா சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து தாரோம், நீங்க தெரிஞ்சா வந்து அநியாயமா அவங்களை கைது செய்துவாங்க. 1 நாள் தங்கினார்கள், 2 நாள் தங்கினார்கள், 3 நாள் தங்கினார்கள். 4வது நாள் வெளியே வந்துட்டார். மாணவர்கள் கேட்கிறார்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, வெளியே வராதீர்கள். உங்க கைது வாரண்ட் இதுவரையிலும் வாபஸ் வாங்கப்படல. அது இப்பவும் நடைமுறையில் இருக்கிறது. உங்களை கைது செய்தால் விட மாட்டார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மாஷூகான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற பொழுது சௌரு குகையில் போய் தங்கி இருந்தார்களே, 3 நாட்கள் தான் தங்கி இருந்தார்கள். 4வது நாள் தங்கல். 4வது நாள் தங்கல்ல, நான் 3 நாளைக்கு மேல தங்கினா சுன்னத்துக்கு மாற்றம் என்றார்கள். அவர்கள் எல்லாம் சுவனத்தில், சிங்கார சுவனத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கைது பண்ணிட்டான், கைது பண்ணி அடிக்கிறான். 10 லட்சம் ஹதீசுகளை மனப்பாடம் செய்தவர்களை இடுப்புல மட்டும் ஒரு துணி சட்டையை கலட்டி அடிச்சான். அடிச்சவர் வந்து சொல்றார், என்னுடைய வலிமைகள் முழுவதையும் சேர்த்து அடிக்கிறதுக்கு எனக்கு கட்டளை இல்லைன்னா என்னை வேலையை விட்டு நிற்கிறான். நான் அவ்வளவு அடிக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய கையில் அவிழ்கிறது. கை 2ம் பின்னால் கட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, நாம் இருக்கிற தீன் சாதாரண தீன் அல்ல. நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா பள்ளிகளிலையும் இன்னைக்கு ஏசி, எல்லா பள்ளிகளிலும் நல்ல ஃபேன், அழகான பாய். அதிலும் கூட நமக்கு தொழுகைக்கு நேரம் கிடைக்கவில்லை. கை 2ம் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருக்கிற நிலையில் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைதி அவிழ்கிறது. மனதால் ஒரு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எதை தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் மானத்தை இழக்க நான் தயாராகவில்லை. என் மானத்தை நீ காப்பாற்றி விடு. அவிழ்ந்த கைதி அப்படியே நின்று, அவிழ்ந்த கையில அப்படியே நின்னுது. கையை அவுத்து விட்டுட்டான், அடிச்சு தாங்கல்ல. இப்பொழுது மாணவர்களில் ஒருவர் ஓடோடி வந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை தாகிச்சு நிற்கிறார். ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு வந்து கையில் கொடுக்கிற பொழுது அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு திங்கட்கிழமை நோன்பு வைக்கியது சுன்னத். நான் நோன்பு வைத்திருக்கிறேன். என் நோன்பை நீங்கள் கெடுக்க வேண்டாம். அருமையானவர்களே, கரண்டை காலுக்கு கீழால் கைலிகள் கெட்டாதீர்கள். நம்முடைய பிள்ளைகள் ஒரு விதமான முடி வைக்கிறார்கள். என் கண்மணி நாயகம் அதை தடுத்திருக்கிறார்கள். நமக்கு இந்த வீண் விளையாட்டு வேண்டாம். ஒரு சில பிள்ளைகள் நகத்தை வளர்த்தி பேய் போல இருக்கிறார்கள். வேண்டாம். என் ஹபீபனுடைய சுன்னத்துக்கு அது மாற்றம். வெள்ளிக்கிழமை மட்டுமாவது வெள்ள ஆடை தெரியுங்கள் ஜும்மாவுக்கு. மற்ற நாள் நம்ம விருப்பப்படி. நாங்கெல்லாம் வெள்ளையிலே, நான் எல்லாம் என்னுடைய 15 வயசுல தொடங்கினது. வெள்ளையை தவிர ரூம்ல மட்டும்தான். அது அணியிற சமயமெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம். அல்லாஹ் நாளை
நம்முடைய தாடி இல்லாதவர்கள் தாடி வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நாம் மௌத்தாகுவோம். மௌத்தாகிற பொழுது கண்மணி நாயகம் நம்மை பார்க்க வருவார்கள். மாதா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய முகத்தில் தாடி இல்லை என்றால் கண்மணி நாயகம் என்ன சொல்வார்கள்? ஒரு சுண்ணத்தை நீனா சேர்ந்து கட் பண்றாய்னா, மற்ற சுண்ணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு வைக்கணும், இது கஷ்டப்பட்டு நீக்கணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்மணி நாயகத்தின் சுண்ணத்தை அணுவாக பின்பற்றுவோம். நாளை சுவனத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருப்போம். ஸலவாத் அதிகம் ஓதுவோம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்னால் பொள்ளாச்சியில பயான் பண்ணுகிறேன். அடிக்கடி ஹுசைனாக்காக்கு கூப்பிடணும்னு எண்ணம் இருந்தால் எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த ட்ரெயின்ல தான் எனக்கு பயணம் ஒத்து. இந்த தடவை கூட அப்துல் ரஹ்மான் மகதரியம் உள்ளதான் ஒருத்தர் சொன்னேன், நான் வரையில வாப்பான்னு. திரும்பி போறதுக்கு ஹுசைன் காக்கா வேற எல்லாமும் சொல்லி தயார்படுத்திட்டா. வந்தேன், உங்களோடு பேசினேன், இன்ஷா அல்லாஹ் மாற்றம் வரும் அல்லவா. மாற்றம் வந்ததுன்னா நான் வந்தது பலன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தோடு சேர்ப்பானாக. இந்த நல்ல வாய்ப்பை தந்த நிர்வாக பெருமக்கள், உலமாக்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் துஆ செய்கிறேன். எனக்காக, என் மக்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.